ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க. துடியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இது ஒரு வடக்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட்டுங்க. வடக்கு வாசல் வச்சே பிளான் பண்ணியிருக்காங்க. 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிருக்குங்க. ஆனால் அதிகப்படியான யூசேஜ் எதுவுமே இல்லை. இப்போ வரைக்கும் புது வீடு மாதிரி தான் இருக்குங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரானதும் கார் பார்க்கிங்லேயே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்குங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு சின்ன சிட் அவுட் கொடுத்துருக்காங்க. அதோட பாதுகாப்புக்காக ஒரு கிரில்லு கேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே வரும்போது ஒரு தளவு நிலை கொடுத்துருக்குறாங்க. அது தேக்கு டோரில் கொடுத்துருக்குறாங்க. ரெடிமேட் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு ஹாலுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. அதிலேருந்து உள்ளே வந்ததும் ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஒரு யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடமும் கொடுத்து துணி காய வைக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. அஞ்சுக்கு 8 அப்படிங்கிற அளவில் அது அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக வாஷ் மிஷின் வச்சுருக்காங்க. இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. குபேரமேட்லேயே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஜன்னல் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க வென்டிலேஷனுக்காக. உள்ளுக்கு வந்ததும் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. வீட்டோட அக்னி மூலையிலேயே கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் இதை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 6க்கு 5 அப்படிங்கிற அளவில் இந்த டாய்லெட் அமைஞ்சிருக்கு. ஹாலிலேருந்து காமனாக யூஸ் பண்ணிக்கிறது மாதிரியும், அதே சமயம் இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 8 அப்படிங்கிற அளவில். இந்த பெட்ரூமில் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கிறது மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருந்தா கூட வெண்டிலேஷன் ரொம்ப நல்லா இருக்கிறது மாதிரி ஜன்னல்கள் எல்லாமே பெருசாக கொடுத்து நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையிலேயே இதை பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ள என்ட்ராக இந்த இடத்துலையே இந்த வீட்டோட கார் பார்க்கிங்கை கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய காரை தாராளமாக நிறுத்திக்க முடியும்.
இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக உப்பு தண்ணி நல்ல தண்ணிக்கு 2 டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அதை அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரோட ஈபி லைன்லையும் கனெக்ட் பண்ணி தனித்தனி மோட்டரே வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1011 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. இந்த பில்டிங்காக ஃபியூச்சரில் நமக்கு கிடைக்கிற யூடிஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்ட் கொடுக்குறாங்க. இது ஒரு 10 வருஷம் பழமை வாய்ந்த வீடு தான். ஆனால் அதிக யூசேஜ் எதுவும் இல்லாமல் வீடு ரொம்ப நல்லாவே இருக்குங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கு. நல்ல தண்ணி கனெக்ஷன், உப்பு தண்ணி இது ரெண்டுமே இருக்குங்க. எல்லா 2 வீட்டுக்கும் தனித்தனியாக டேங்க் கொடுத்துருக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருந்தால் கூட தனியான வீடுகளில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ்கள் மாதிரி கரண்ட்டு, ஈபி, தண்ணி இப்படி எல்லாமே அவங்கவுங்களுக்கு தனி லைனாகவே கொடுத்துருக்குறாங்க. துடியலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காகட்டும் இல்லை லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வீடு வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்களாகட்டும் இப்படி யாருக்கு வேணாலும் இது சூட் ஆகிறது மாதிரியான ஒரு வீடு தாங்க. பட்ஜெட்டும் ரொம்ப காம்பேக்டாகவே வந்திருக்கு. லோ பட்ஜெட்டில் வீடு தேடிக்கிட்டு இருக்கிறவங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வீடு வேணும்னு கேட்டவங்களுக்கு பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாடகைக்கு விட்டிங்கன்னா கூட இன்றைக்கு அளவில் 15,000 16,000 ரூபா வரைக்கும் வாடகைக்கு போய்கிட்டு இருந்த வீடுங்க இது. இப்போ இது காலி பண்ணியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்க யார் வேணாலும் இதை பை பண்ண முடியும். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கிறதுனால ஒரு இண்டிவிஜுவல் வீடு மாதிரியான ஃபீல் தான் இது கொடுக்குது. வித் கார் பார்க்கிங்கோடு இருக்குங்க. நல்ல தண்ணி கனெக்ஷன் எப்போவுமே இருக்குது. இப்போ வரைக்கும் இதில் உள்ளவங்களுக்கு நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. போர் தேவைப்படுறதில்ல. அந்தளவுக்கு தண்ணியோட ஸ்பீடு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு லோ பட்ஜெட்டில் பை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற பதிவாகவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். 10 வருஷம் ஆயிருந்தால் கூட அப்போவெல்லாம் மணலில் தான் கண்டிப்பாக இந்த வீடு கட்டியிருப்பாங்க. பில்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனும் ரொம்ப நல்லா இருக்குது. வாஸ்தும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க. இந்த பில்டிங்க்காக ஓனர் கேட்டிருக்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இது ஃபைனல் ப்ரைஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடி கிரயத்துக்கு வேணால் நம்ம ஏதாச்சும் பேசி முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. ஆனால் அவர் கேட்டிருக்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ஃபைனல் தான் கேட்டிருக்கிறாரு. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிகளை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.